வெல்கம் டு மை சேனல் மகிமா ஆரி டிசைனர். இப்போ நம்ம இந்த சேனலில் 3/4 ஸ்லீவ் வந்து ஆரி டிசைன் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 10.5 இன்ச் வந்து லென்த்து, ஸ்லீவோட லென்த்து அதை வந்து 3 டைவர்ட் பண்ணியிருக்கேன். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்கு மாதிரி பார்டர் வந்து இடையில கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்குற டிசைன் பட்டர் ஷீட்டில் வந்து அவங்க அமைச்சு விட்ட டிசைனை நான் மொபைல்லேருந்தே நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே வந்து கொடி பேட்டர்னு, சென்டரில் வந்து ஸ்கேலப்பு, அதுக்கு மேலேயும் கொடி பேட்டர்ன் அந்த மாதிரி போட்டு ஸ்லீவ் வந்து சிம்பிளான பட்ஜெட்டுக்குள்ளே கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த கொம்பு மாதிரி உள்ள டிசைன் இருக்குது, அதுக்கு மேலே உள்ள பார்டரை வந்து ஃபில் பண்ணுறோம். அந்த பார்டரில் ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு சில்க் த்ரெட்டில், க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் ஒரு லைனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீடு ஒரு லைனு, நெக்ஸ்ட்டு 3mm பீடு வந்து ஒரு லைன் வந்து வச்சு அந்த 3 லேயராக வந்து வச்சு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் எடுத்து அதை ஒரு லைன் வந்து க்ளூ கம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அதை வச்சு ஃபஸ்ட் எனக்கு வந்து அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் க்ளூ கம்மில் வந்து லைட்டாக வந்து நான் வைப்பேன். லைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிசைன் போட ஆரம்பிச்சிடுவேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் வந்து ஸ்விங் த்ரெட்டில் வந்து கண்டிப்பாக போட்டு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து திரும்ப 3mm பீடு வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து சுகர் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து அதை வந்து ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு வந்து பார்டர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கொம்பு டிசைனுக்கு வந்து வரோம். கொம்பு டிசைன் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்கிறோன்னா 3mm பீடு வந்து ஒவ்வொரு லைனாக வந்து ஒவ்வொரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணி கொம்பை வந்து ஃபில் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பீடாக வந்து நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடு உள்ள கொம்பெல்லாம் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு உள்ள கொம்பு டிசைன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம 3mm பீடு கொடுத்து ஸ்டிச்சிங் வந்து முடிச்சிடறோம். ஸ்டிச்சிங் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், திலகம் சைஸு ஸ்டோன் வந்து இப்போ சாரியோட கலர் வந்து லைட் க்ரீனு, அந்த கலருக்கு எடுத்துகிட்டு க்ளூ பென் தெரியுங்களா, க்ளூ பென் வச்சு நான் அந்த கொம்பு பக்கத்தில் லீஃப் மாதிரி இருக்குது, அதில் வந்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் திலகமில் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதம் உள்ள கொஞ்சம் ஸ்பேசஸ் அதிகமாக இருக்குல்ல, அதில் வந்து ரவுண்டு ஸ்டோனு அதே வந்து லைட் க்ரீன் கலரில் எடுத்து அதையும் அங்கங்கே வந்து பேஸ்ட் பண்ணி கம்மு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனை எடுத்து வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டோனை எடுத்து ஒட்டிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அதில் 3 லேயர் வந்து கோல்டு ஜரியில் வந்து நான் வந்து ஸ்கேலப் டிசைனில் வந்து லைன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சுகர் பீடு வந்து பிரிஸ்டோ பிராண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 3mm பீடு, இப்போ வந்து 3mm பீடு வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே உள்ள டிசைன் மாதிரி ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ஒரு 3mm பீடு, மறுபடியும் சுகர் பீட் கொடுத்து ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ பார்க்குறீங்க என்ன பண்ணுறேன்னா, திலகமில் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு ஸ்டோனில் வந்து ஜரி வச்சு அவுட்லைன் வந்து கொடுத்து இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு இடையில பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தெரியுது, அதை வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4mm பீடு வந்து ஆன்டிக் பீடில் வந்து 4mm எடுத்திருக்கேன். கோல்டில்
எடுத்துட்டு அதையும் வந்து அங்கங்கே வந்து ஏன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக அதையும் கொடுத்து இப்போ கீழே ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜரியில் வந்து த்ரெட் எடுத்து அந்த கொம்பு டிசைன் இருக்குது இல்லைங்களா, அந்த கொம்பு டிசைனை சுற்றி வந்து நம்ம அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக பார்க்க வந்து நீட்டாகவும் அந்த சாரியோட கலரை நம்ம கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கொம்பு டிசைன்லேயும் அவுட்லைன் உள்ள ஃபுல்லாகவே அந்த எல்லா கொம்புலையுமே வந்து கொடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலேயும் அதே மாதிரி வந்து சேம் டிசைன் தான், அதனால் அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை. அதையும் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கேலப் டிசைன் சென்டரில் பார்த்திங்கன்னா திலகம் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீடு ஒரு லைன் 3mm பீடு அந்த மாதிரி கொடுத்து இடையில ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுக்கடுக்காக வந்து ஒரு பேசிக்காக ஒரு கொஞ்சம் பெரிய லென்த்தாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்கேலப்பில் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுத்து ஒவ்வொரு ஸ்கேலப்லையும் சுகர் பீட் வந்து கொடுத்து ஃபில் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும் சென்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் சென்டரில் இது பண்ணலாம். நம்ம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம், டிசைன்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லே 2000க்கு மட்டும் நம்ம இந்த இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அப்போ பீட்ஸ் மட்டும்தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேயே ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது த்ரெட்டு இந்த மாதிரி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேலப் டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல் அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலப் 2 ஸ்கேலப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இடையில வந்து ஹேங்கிங் மாதிரி வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து 4 சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4mm பீடு, நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி லைனை எடுத்துகிட்டு அதை வந்து இடையில 2 ஸ்கேலப்புக்கும் இடையில நம்ம வந்து ஹேங்கிங் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் 2 சுகர் பீட் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் சேர்த்து என் நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து சேம் அதே மாதிரி அந்த கொம்புக்கு போட்டது மாதிரி க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் வச்சு நம்ம அந்த ஸ்கேலப்லேயும் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஃபுல்லாக வந்து ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இதோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஹேங்கிங் கேட்டிருக்காங்க. ஸ்டிச்சிங் முடித்ததுக்கப்புறம் வேணால் ஒரு போஸ்ட் மாதிரி ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது எவ்வளோ நீட்டாக நம்ம வந்து பிகினர்ஸால் கூட இதை வந்து ஈஸியாக செய்ய முடிகிற மாதிரி ஒரு டிசைன் தான். நம்ம ஸ்கேலப் அந்த கொம்பு டிசைன் வந்து நம்ம மொபைலில் வந்து சும்மா நார்மலாக எடுத்து அதை ஜூம் பண்ணி பேப்பர் காப்பி ஆப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பில் போய் நம்ம லாக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் தேவை அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வந்து கார்பன் போட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிஸ்டேக் எதுவுமே வராது. ஈஸியாக நம்மளால் ஒர்க் பண்ண வந்து முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸஸ் டிசைன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.